ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. இனிமே நீ கவலைப்படாம நிம்மதியா தூங்கு. இந்த இரவோடு இரவாகவே உன் வாழ்க்கையில பல அதிரடி மாற்றங்களை எல்லாம் நான் உண்டு பண்ணி நாளைக்கே நீ எதிர்பார்த்த விஷயத்தை நல்லபடியா முடிச்சு கொடுக்குறேன்னு சந்தோஷமான செய்தியை அவசரமாக சொல்றதுக்காக தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எப்போது மகிழ்ச்சியாக இருக்கப்பாரு என் செல்லமே. இனிமை தரக்கூடிய பல இனிப்பான நல்ல நிகழ்வுகள் உன் வீட்லயும் வாழ்க்கையிலையும் நடக்கதான் போகுது. அதை பார்த்து நீ மனம் சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கான நல்ல செய்தியும் உன்னை தேடி வரும். இந்த நொடி முதலே உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக தூங்கு. இந்த உலகமே உன்னை குறை சொன்னாலும், இந்த ஊர்ல இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து உனக்கு எதிராக நின்றாலும், உனக்கு நீ உத்தமனாகவும் உன்னை படைச்சவனுக்கு நீ உண்மையாகவும் உன் மனசாட்சிக்கு நீ நேர்மையாகவும் இருந்தா போதும். யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்பட வேணாம். யாருக்கும் பயந்தோ அல்லது படிந்து போக வேண்டிய அவசியமோ உனக்கு இல்லை என் செல்லமே. உன் மனசளவில் நீ சுத்தமா தானே இருக்க. உன்னை சுத்தி எத்தனை போலி உறவுகள் இருந்தாலும் என்னை வணங்கக்கூடிய உன்னை நான் சும்மா விடமாட்டேன். உன்னை காப்பாத்தி உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் நடத்தி தருவேன். நீ ஆசைப்பட்ட விஷயங்களை அடைவதற்கான வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றத்தான் போகிறேன் என் செல்லமே. நீ நேர்மையா இருக்க, உண்மையா இருக்கன்ற போது உனக்கு துரோகம் செய்பவர்களை நான் ஒருபோதும் விட்டு வைக்க மாட்டேன். ஏதாவது ஒரு ரூபத்துல அவங்க யாரு எப்படிப்பட்டவங்கிறத உனக்கு காட்டி கொடுத்து அவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து நான் விலக்கி வைப்பேன். எப்போதுமே உன் வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவையோ அல்லது சரியான தீர்வையோ எடுக்க யோசிக்கும் போது என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு இறை சிந்தனையோடும் சரியான கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் இருக்க பழகு. ஏன்னா எந்த விஷயத்திலும் முடிவெடுக்கும் போது தான் கவனமா இருக்கணுமே தவிர அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டு அதுக்கு பிறகு தப்பா எடுத்துட்டோமோன்னு யோசிக்கவோ அல்லது முடிவு சரிவராதுன்னு குழம்பவோ கூடாது. எந்த விஷயத்திலும் தெளிவாக இந்த சாயப்பாவை மனசுல நினைச்சுக்கிட்டு முடிவு எடுத்துட்டீன்னா அதன் விளைவுகளை ஏன் கிட்ட விட்டுடு. அதன் விளைவுகள் எதுவும் தவறாக போகாத அளவுக்கும் நீ எடுத்த முடிவுகள் எல்லாம் நீ நினைச்சது போலவே சரியா முடியும்படியும் இந்த சாயப்பா நான் செய்வேன். என்னை நம்பி நீ எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளையும் நான் தான் உன் மனசுக்குள்ள வந்து வழிகாட்டியா இருந்து எடுக்க வைக்கிறேன்றதை நீ மறக்க வேணாம். ஒவ்வொரு முடிவும் என்னால் தான் எடுக்கப்படுகிறது. நிச்சயமா நான் உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். எப்போதுமே அடுத்தவங்க கிட்ட பேசும்போது பேசிட்டு யோசிப்பதை காட்டிலும் யோசிச்சுட்டு பேச பழகு. உன் வாழ்க்கையில இருக்கிற அனாவசியமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் அது முற்றுப்புள்ளியாய் அமையும். எங்க பேசுறோம், என்ன பேசுறோம், எதுக்காக பேசுறோம், இது சரியான இடமா, சரியான நேரங்காலமா நீ யோசிச்சு பேசினாலே அதன் மூலமாக பிரச்சனையோ கஷ்டமோ அவமானமோ உன் வாழ்க்கையில வராது. இப்போது உன் வாழ்க்கையில அனைத்து விஷயங்களையும் நடத்தியதும் நான் தான், நடத்த போவதும் நான் தான், நடப்பவை அனைத்தையும் உனக்கு நன்மை தரும் விதமாக மாற்றப் போறதும் நான் தான். இனி உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மையாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோட காத்திரு. என்னை விட என்னுடைய பிள்ளையான நீ அறிவாளியாக திறமசாலியா இருந்தா அது எனக்கு சந்தோஷம் தானே. அதுதானே எனக்கு மகிழ்ச்சியையும் தரும். அப்படிதான் என் அன்பு பிள்ளையான நீ திறமையோட சாதிச்சு இந்த உலகத்துல ஜெயிச்சு வாழணும் நான் எதிர்பார்க்கிறேன். என்னை போல இந்த சாய்நாதா எப்படி சீரடியில் வாழ்ந்தேனோ அதை போல நீ வாழ வேண்டும் என ஒரு துறவியாக அமைதியாக எளிமையாகவே இருக்கணும்னு கூட நான் எதிர்பார்க்கல. நீ உன் வாழ்க்கையில ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும். என்னை விட சந்தோஷமா நீ வாழணும். எல்லா உனது தேவைகளும் நிறைவேறி உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறி நீ சந்தோஷமான இன்ப வாழ்க்கையை வாழ்வது மட்டும்தான் என்னுடைய விருப்பம் என் செல்லமே. சில சமயங்கள்ல உனக்கு கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது ஆறுதல் கூட கூட யாருமே இல்லாம தனியாவே வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு யாருக்கும் தெரியாம கண்ணீர் விட்டு அழுது முடிச்ச பிறகு சரி எல்லாத்தையும் பார்த்துக்கலான்ற ஒரு தைரியம் உனக்குள்ள வருது தானே. அப்படிப்பட்ட தைரியம் உனக்குள்ள வந்த பிறகு நீ எல்லாத்தையும் சுலபமா சாதிச்சிடலாம். எதுக்காக அழுதாயோ எதுக்காக கண்ணீர் விட்டாயோ அதையும் உனக்காக நான் சரி செய்றேன். நடந்து முடிஞ்ச எதையும் ஒருபோதும் யோசிக்காதே என் செல்லமே. இனிமே எதை செய்து முடிக்கணுன்றதுல மட்டும் நீ யோசனை செஞ்சா போதும். எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருந்தாலே எந்த தவறும் உன்னை மீறி உன் வாழ்வில் நடக்காது தானே. இந்த சாயப்பா நானும் உன் வாழ்வில் நீ வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியா நடத்தி முடிப்பேன். தீராத துன்பமும் போகாத துன்பமும் உன்னை விட்டு போயிடும். கடலில் தோன்றும் அலை போல நான் உன் வாழ்வில் வந்து உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நிச்சயமா உன்னை சந்தோஷமாக வாழ வைத்தே தீருவேன்.